ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டியான சிக்கன் 65 எப்படி பண்ணந்தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த மசாலாலாம் உதிராமல் நல்ல சூப்பராக வரும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கீங்க. நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தோல் எலும்பு நீக்கின சிக்கனு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மசாலா நம்ம சேர்க்கும் போது நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துட்டு ரொம்ப புளிச்ச தயிராக இல்லாமல் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் வந்து நல்லா கோட் ஆகணும். ஸோ அது மாதிரி நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க, சிக்கனை நல்லா வந்து பெரட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த சிக்கன் வந்து அப்படியே ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சரியா ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து அந்த தயிரில் நல்லா உங்களுக்கு ஊறி சாஃப்ட் ஆயிரும். சிக்கன் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம், அதாவது சோள மாவு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இதில் பாதி எலுமிச்சம்பழத்துடைய சாறை வந்து சேர்த்துக்கலாம். ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வந்து வினிகர் வந்து சேர்த்துக்குவாங்க. நம்ம வந்து வீட்டில் செய்யறதுனால லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனோட சேர்ந்து நல்லா வந்து கோட் ஆகணும். அது மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மைதா இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பெரட்டினீங்கன்னா உங்களுக்கு சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது அந்த மசாலாலாம் உதிர்ந்து போகாது. அப்படியே சிக்கன்ல நல்ல கோட்டா இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்க செஞ்சு பாருங்க. இப்போ சிக்கனை வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, சிக்கனை நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. இந்த மசாலாலாம் சிக்கன்ல நல்லா பாருங்க இந்த அளவுக்கு நல்ல கோட்டா இருக்கணும். இப்போ சிக்கனை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ்ல கடாயில எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கீங்க. எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. இப்போ சிக்கனை நம்ம ஒன்று ஒன்றா உள்ள சேர்த்துடலாம். இந்த மாதிரி தனித்தனியா ஒரு பீஸா வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து மீடியமான தீயில வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் மேலே வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டா இருக்காது. அதனால மீடியமான தீயில வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்காவது இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் சிக்கனை பொரிச்சதுக்கப்புறம் வச்சுருந்தாவும் கூட அதே மாதிரி நம்ம எப்படி பொரிச்சு எடுத்தோமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்து வச்சிடலாம். ஸோ பாருங்க, சிக்கன் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதே மாதிரி மீத இருக்க சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கனை வந்து சின்ன சின்ன துண்டாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு 3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் இதை நம்ம வேக வைக்க தேவையில்லை. இப்போ எல்லா சிக்கனையும் இதே மாதிரி நீங்கள் எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் ஈஸியாக சூப்பரான சிக்கன் 65 வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாலாம் எப்படி சிக்கனில் கோட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் 65 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சூர்யாஸ் கிச்சனை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.